வெல்கம் பேக் டு சங்கம்த்ரா டிஎன்பிசி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி யூனிட் 5, அதாவது யூனிட் 5 எக்கனாமிக்ஸ், இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம், அதில் இம்பார்ட்டண்டான டாபிக் 5 ஆண்டு திட்டங்கள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எல்லா கொஷின் பேப்பர்லேயுமே 5 ஆண்டு திட்டங்கள் பற்றி ஒரு கொஷின் வந்து கம்பல்சரி இருக்கும். அந்த கொஷின் வந்து இல்லாத கொஷின் பேப்பரையும் நம்ம பார்க்க முடியாது. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 ஆண்டு திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 5 ஆண்டு திட்டங்கள் வந்து இருக்குது. 12 5 ஆண்டு திட்டங்கள் இருக்குது. டைரெக்டாக நம்ம வந்து 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லி படிக்க போயிடக்கூடாது. எப்படி அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்திய பொருளாதார திட்டமிடல், அதாவது இந்தியாவுக்காக முதல்ல பொருளாதாரம் வந்து திட்டமிடுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதார திட்டமிடுதலே வந்து 1928 சுதந்திரத்துக்கு முன்னாடி ரஷ்யாவோட நாட்டிலேருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க. அவங்க என்ன ஃபாலோ பண்ணியிருப்பாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்மளும் வந்து பொருளாதாரத்தை வந்து திட்டமிட்டு நம்ம நாட்டிலையும் வந்து செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பாங்க. எங்கேருந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1928 ரஷ்யாவிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல் பொருளாதார திட்டம் என்பது 1934 ஆண்டு புகழ்பெற்ற அரசியல்வாதி மற்றும் பொறியாளர் சர் எம் விஸ்வேஸ்வர ஐயரால் இந்தியாவிற்கான திட்டமிட்ட பொருளாதாரம் என்னும் நூலின் மூலம் தொடங்கப்பட்டது. அதாவது இந்தியாவில் வந்து 1934 வந்து சர் விஸ்வேஸ்வர ஐயர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு புக் எழுதுறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிற்கான திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு புக்கில் தான் வந்து பொருளாதாரத்தை பற்றி எழுதியிருக்காரு. அதுதான் வந்து பொருளாதார திட்டமிடலுக்கு ஒரு அடித்தளமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1938 வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் உள்ள நேரு, ஜவஹர்லால் நேரு இந்திய தேசிய காங்கிரஸில் இருக்கார். அவரோட தலைமையில் தேசிய திட்டக்குழு வந்து அமைக்கப்படுது. இது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி 1938 வந்து தேசிய திட்டக்குழு இந்திய தேசிய காங்கிரஸால் நேருவின் தலைமையில் துவங்கப்பட்டது. 1938 வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் உள்ள நேருவின் தலைமையில் வந்து தேசிய திட்டக்குழு வந்து அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வராங்க. 1944 வந்து பம்பாய் திட்டம், அதுக்கப்புறம் அதே வருஷத்தில் வந்து மக்களினுடைய திட்டம் அப்படின்னு எஸ்என் அகர்வாலால் வந்து 1944 வந்து மக்களினுடைய திட்டம் அப்படிங்கிற வந்து எஸ்என் அகர்வால் அப்படிங்கிறவர் கொண்டு வராரு. பம்பாய் திட்டமும் கொண்டு வராங்க. ஆனால் இது ரெண்டுமே வந்து செயல்படுத்த முடியலை. அப்படியே செயல்படுத்தினாலும் மக்களோட ஆதரவு வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1950 வந்து ஜேபி நாராயணன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சர்வோதயா திட்டம் அப்படின்னு ஒரு கொண்டு வராரு. அதுவும் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல வரவேற்பை வந்து பெற முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இதோட சில கருத்துக்கள் வந்து அரசாலே வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. 1938 வந்து தேசிய திட்டக்குழு, 1944 2 திட்டங்கள், ஒன்று வந்து பம்பாய் திட்டம், இன்னொன்று வந்து மக்களினுடைய திட்டம். அதுக்கப்புறம் 1950 வந்து சர்வோதயா திட்டம், இந்த திட்டம்லாம் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேசிய திட்டக்குழு வந்து அமைக்கிறாங்க. தேசிய திட்டக்குழு எதை வச்சுனா, இந்த 1930 தேசிய திட்டக்குழு வந்து நேருவின் தலைமையில் கொண்டு வந்திருப்பாங்கள்ல, அதை பொறுத்து சுதந்திரத்துக்கு அப்புறமா 1950 மார்ச் 15 வந்து பிளானிங் கமிஷன், அதாவது தேசிய திட்டக்குழு வந்து அதிகாரப்பூர்வமாக அமைக்கிறாங்க. இதோட பொறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இதை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டின் வளங்களை கணக்கிட்டும் குறைவான வளங்களை பெருக்கியும் சமச்சீரான முறையில் அதனை பயன்படுத்த திட்டமிடுவதே இதன் முக்கிய நோக்கமாகும். அதாவது திட்டக்குழு வந்து 1950 மார்ச் 15 நேருவின் தலைமையில் வந்து அமைக்கிறாங்க சுதந்திரத்துக்கு அப்புறம். இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டில் என்னென்ன வளங்கள் இருக்குது அதோட பற்றாக்குறையான வளங்களை அதிகப்படுத்தியும் அதிகமாகப்படியான உள்ள வளங்களை எப்படி கையாளுறது அப்படின்னு இது வந்து மத்திய அரசுக்கு வந்து ஒரு ஆலோசனை கொடுக்குற அமைப்பாக இருந்திருக்கு. இதோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர். இதோட தலைவர் பிரதமர். இவருக்கு வந்து துணைத் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க. இது வந்து ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டதும் இல்லை. அதனால இதோட உறுப்பினர்கள் வந்து வரையறுக்கப்படல. நம்ம தேவைங்கிறவங்கள சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கூட விலக்கி விட்டுடலாம் அந்த மாதிரி.
இது வந்து நாடாளுமன்ற தீர்மானத்தின்படி தான் உருவாக்கியிருக்காங்க. அதாவது தேசிய திட்டக்குழு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1950 மார்ச் 15. யாருடைய தலைமையில்? நேருவின் தலைமையில். இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பற்றாக்குறையான வளங்களை அதிகப்படுத்தணும், அதிகமாக உள்ள வளங்களை எப்படி பயன்படுத்தி எதிர்காலத்துக்கு எப்படி திட்டமிடுறது அப்படின்னு தான் இதோட நோக்கம். இது வந்து ஒரு மத்திய அரசுக்கு ஒரு ஆலோசனை வழங்கும் அமைப்பு தான். இதோட தலைவர் வந்து பிரதமர், இதற்கு துணைத் தலைவர் இருக்காங்க, உறுப்பினர்களும் இருக்காங்க. இது வந்து ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பும் இல்லை, அரசியலமைப்புக்கு உட்பட்டதும் இல்லை. இது யாருடைய தீர்மானத்தின்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய கேபினெட் சபையின் தீர்மானத்தால் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இவ்வளோதான் தேசிய திட்டக்குழு, அதாவது பிளானிங் கமிஷன்னா என்ன. அடுத்து தேசிய மேம்பாட்டுக் கழகம். தேசிய மேம்பாட்டுக் கழகம் நேஷ்னல் டெவலப்மெண்ட் கமிஷன். நேஷ்னல் டெவலப்மெண்ட் கமிஷன் இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1952 ஆகஸ்ட் 6. ரெண்டுமே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அதாவது பிளானிங் கமிஷன்னா 1950 மார்ச் 15, என்டிசி நேஷ்னல் டெவலப்மெண்ட் கமிஷன்னா 1952 ஆகஸ்ட் 6. இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் 5 ஆண்டு திட்டத்தின்படி தான் இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர். இதுக்கும் தலைவர், அப்புறம் துணைத் தலைவர்லாம் இருக்காங்க. தலைவர் வந்து பிரதமர், துணைத் தலைவர் வந்து கேபினெட் அந்தஸ்து வந்து பெற்றிருப்பார், உறுப்பினர்களும் இருக்காங்க. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல திட்டக்குழு, அந்த திட்டக்குழுவினால் உருவாக்கப்படும் அனைத்து திட்டங்களும் இதனால் முதலில் அங்கீகரிக்கப்படணும். அதாவது பிளானிங் கமிஷனில் வந்து ஒரு திட்டத்தை வந்து உருவாக்குறாங்க, அதை வந்து செயல்படுத்தலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிறது முடிவு எடுக்கிறது வந்து இந்த தேசிய மேம்பாட்டுக் கழகம் தான் வந்து அந்த முடிவை வந்து எடுக்கும். ஒரு திட்டத்தை வந்து அவங்க வகுக்கிறாங்கன்னா அதில் உள்ள அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அதெல்லாம் பார்த்து அதை செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்திய தேசிய மேம்பாட்டுக் கழகம் தான். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பும் இல்லை, அரசியலமைப்புக்கு உட்பட்டதும் இல்லை. இதில் யார் யார் உறுப்பினர்களாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய கேபினெட் அமைச்சருள்ள நிதியமைச்சர், முதல்வர், மாநில முதல்வர்கள், அதில் உள்ள நிதியமைச்சர்கள், யூனியன் பிரதேசத்தில் உள்ள துணைநிலை ஆளுநர்கள், இவங்களாம் வந்து இதில் வந்து உறுப்பினர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து மத்திய மந்திரிகள், அப்புறம் மாநிலத்தில் உள்ள முதல்வர்கள், யூனியன் பிரதேசத்தில் உள்ள துணைநிலை ஆளுநர்கள், இவங்கெல்லாம் திட்டங்கள் வகுக்கும் போது அவங்களுக்குள்ள ஆலோசனை கொடுக்கறதுக்கும் இது வந்து ஆலோசனை வழங்கும் அமைப்பாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தேசிய மேம்பாட்டுக் கழகம். அவ்வளோதான். எந்த வருஷம் யாரோட தலைமையில் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து 5ஆண்டு திட்டங்கள் வந்து பார்த்துடலாம். இப்போ 5ஆண்டு திட்டங்கள் நம்ம சொல்கிறோம்ல, அதோட முக்கியமான நோக்கம் என்ன? 5ஆண்டு திட்டங்கள் வகுத்திருக்காங்க. என்ன நோக்கம்னா, இதோட முக்கிய நோக்கமே தனிநபர் வருமானத்தை வந்து அதிகரித்தல். டிஎன்பிசியில் கேட்கலாம், 5ஆண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனிநபர் வருமானத்தை வந்து அதிகரித்தல் தான் இதோட முக்கிய நோக்கம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதல் 5ஆண்டு திட்டம். முதல் 5ஆண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா 1951 56 வரைக்கும். இதோட வருஷம் வந்து 1951 56. இது எதுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க, முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை, விவசாயத்துக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அது போக நிலைப்புத்தன்மை, மின்சாரம், போக்குவரத்து இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கொஷினில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டிஎன்பிசியில் வேளாண்மை தான். வேளாண்மைக்கு தான் முதல் 5ஆண்டு திட்டத்தில் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இது யாரோட மாதிரி வடிவத்தை கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரோல்ட் ரோமர் அவரோட மாதிரி வடிவத்தை தான் இது வந்து பெற்றிருக்கும். இவங்க வந்து எவ்வளோ இலக்கு நிர்ணயிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.9% ஜிடிபி வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து 3.6% ஜிடிபி வந்து கிடச்சிருக்கும், வெற்றி அடைஞ்சிருக்கும் திட்டமாக வந்து இது இருந்திருக்கும். அதாவது இலக்கு வந்து 2.9% நிர்ணயித்து நமக்கு வந்து 3.6% ஜிடிபி கிடைச்சி ஒரு வெற்றி பெற்ற திட்டமாக தான் இந்த முதல் 5ஆண்டு திட்டம் வந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த முதல் 5ஆண்டு திட்டத்தில் தான் வந்து பீகாரில் வந்து உர தொழிற்சாலை வந்து தொடங்கியிருப்பாங்க. பீகாரில் உர தொழிற்சாலை எந்த 5ஆண்டு திட்டத்தில் தொடங்கப்பட்டதுன்னு கேட்கலாம். முதல் 5ஆண்டு திட்டம் பீகாரில் எங்கன்னா சிந்திரி உர தொழிற்சாலை முதல் 5ஆண்டு திட்டத்தில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது 5ஆண்டு திட்டம். இது வந்து 1957 1961 வரைக்கும் இதோட வருஷம். இது யாரோட மாதிரி வடிவத்தை பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிசி மஹலன் நோபில்
அப்படிங்கிற ஒரு திட்டம் மாதிரியே தான் பெற்றிருக்கும். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொறியாளர், இன்ஜினியர். இது எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கனரக தொழில் வளர்ச்சி, அதாவது துரிதமான தொழில்மயமாக்கல். ஃபர்ஸ்ட்டில் வந்து வேளாண்மைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதில் வெற்றியும் பெற்றிருப்பாங்க. அதனால 2வது 5ஆம் திட்டத்துக்கு வந்து நம்ம வந்து தொழில்துறைக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கனரக தொழிற்சாலைகளை வந்து உருவாக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இரும்பு எக்கு தொழிற்சாலையெல்லாம் வந்து உருவாக்குறாங்க. ஃபஸ்ட்டு இரும்பு எக்கு தொழிற்சாலை எதுன்னு பார்த்தீங்கன்னா பிலாய் இரும்பு எக்கு தொழிற்சாலை எங்கே அமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் யாரோட உதவியின் பேர்னு அமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய நாட்டோட உதவியின் பேரில் தான் இந்த பிலாய் இரும்பு எக்கு தொழிற்சாலை அமைக்கிறாங்க. அடுத்து 2ஆவதாக வந்து துர்காப்பூர் இரும்பு தொழிற்சாலை எங்கே அமைக்குன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் அமைக்கிறாங்க. இது வந்து எந்த நாட்டோட உதவியின் பேரில் அமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டனோட நாட்டில் வந்து உதவியோட துர்காப்பூரில் வந்து இரும்பு எக்கு தொழிற்சாலை வந்து அமைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிலாய், 2வது வந்து துர்காப்பூர், 3வது வந்து ரூர்கேலா வந்து எங்கன்னா ஒரிசால வந்து இது எந்த நாட்டோட உதவியோட அமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி நாட்டோட உதவியில் தான் வந்து அமைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனியார் இரும்பு எக்கு தொழிற்சாலை, ஃபஸ்ட்டு தனியார் இரும்பு எக்கு தொழிற்சாலை எதுன்னு பார்த்தீங்கன்னா டாடா இரும்பு எக்கு தொழிற்சாலை தான் அது. இதெல்லாம் வந்து கவர்மெண்டோட சேர்ந்தது. டாடா இரும்பு எக்கு தொழிற்சாலை வந்து தனியாரில் உள்ளது. ஃபஸ்ட்டு தனியார் இரும்பு எக்கு தொழிற்சாலைனா டாடா. அடுத்து இந்த திட்டம் வந்து 4.1% வளர்ச்சியுடன் வெற்றி பெற்ற திட்டமாகும். அதாவது இது வந்து நிர்ணயித்த இலக்கை விட 4.1% அதிகமான ஜிடிபி பெற்று ஒரு வெற்றி பெற்ற 5ஆம் திட்டமாக தான் இருந்திருக்கு. அடுத்து 3வது 5ஆம் திட்டம். இதோட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1961 1966, 1961 to 1966. இது வந்து காட்கில் திட்டம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதுக்கு நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சொந்த முன்னேற்ற நிலையை அடைதல். அதாவது சுதந்திரமான பொருளாதாரம், சொந்த முன்னேற்ற நிலையை வந்து ஏற்படுத்துதல். ஒவ்வொருத்தவரும் தனித்தனியாக சுயசார்பு நிலையை அடையணும் அப்படிங்கிறதா இதோட நோக்கம். இதில் வந்து 1962 வந்து சீன படையெடுப்பு, 1965 வந்து இந்தியா பாகிஸ்தான் போர், அப்புறம் 1965 to 66 வந்து பயங்கர பஞ்சம் ஏற்படுது. இந்த 3 காரணங்கள்னால நிர்ணயித்த இலக்கை வந்து இதில் வந்து அடைய முடியலை. நிர்ணயித்த இலக்கை வந்து இந்த திட்டத்தில் வந்து அடைய முடியலை. எந்தெந்த காரணங்கள்லாம் சீன படையெடுப்பு, இந்தியா பாகிஸ்தான் போர், பயங்கர பஞ்சம். இதனால் நிர்ணயித்த இலக்கை வந்து அடைய முடியாமல் தோல்வியில் அடைஞ்சிருக்கு. 3வது 5ஆம் திட்டம் வந்து ஒரு தோல்வி திட்டம். எவ்வளோ திட்டம் நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.6 தான் நிர்ணயிச்சிருப்பாங்க. ஆனால் நமக்கு கிடைச்சது 2.8 தான் வந்து கிடச்சிருக்கும். நமக்கு 2.8 ஜிடிபி தான் கிடச்சிருக்கும். அதனால வந்து இது வந்து ஒரு தோல்வி திட்டமாக வந்து சொல்கிறாங்க. இந்த திட்டம் முடிஞ்சோடனே இதை வந்து பாதியிலே நிறுத்திட்டு திட்ட விடுமுறை காலம் வந்து விடுறாங்க. திட்ட விடுமுறை காலம் அது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1966 1969 வரைக்கும். டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம், எந்த 5ஆண்டு திட்டத்திற்கு பிறகு திட்ட விடுமுறை காலம் வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். 3வது 5ஆண்டு திட்டம். திட்ட விடுமுறை காலம் எந்த பீரியட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1966 1969 டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம். இந்த 5ஆண்டு திட்டங்களுக்கு 3 வருடம் ஓய்வு அளிக்கப்பட்டது. 5ஆண்டு திட்டங்களுக்கு வந்து 3 வருடம் ஓய்வு அளிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓராண்டு திட்டங்களை வந்து உருவாக்குறாங்க. 1966 to 67, 67 to 68, 68 to 69 அப்படின்னு 3 வருஷம் 3 ஓராண்டு திட்டங்களை வந்து உருவாக்குறாங்க. உருவாக்கி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் அது சார்ந்த பொருட்களுக்கு வந்து மக்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேளாண் சார் பொருட்கள் அப்புறம் வந்து தொழில்துறைக்கு வந்து முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அதாவது 3வது 5ஆம் திட்டம் முடிஞ்சதுக்கு பின்னாடி வந்து 3 ஆண்டுகள் வந்து ஓய்வு கொடுக்குறாங்க. அதாவது திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 3 திட்டங்கள் ஓராண்டு திட்டங்கள்னு சொல்லி 3 வருஷம் 3 திட்டங்களை கொண்டாடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வேளாண் சார்துறை மற்றும் தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் வந்து பசுமை புரட்சி உருவாகுது. பசுமை புரட்சி எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா 1967 பசுமை புரட்சி வந்து கொண்டு வர்றாங்க. பசுமை புரட்சினா என்ன? உணவு தானிய உற்பத்தியில் வந்து உயர்வு நிலையை அடைதல், அதுதான் பசுமை புரட்சி. உணவு தானிய உற்பத்தியில் வந்து உயர்வு நிலையை அடையணும், அதுதான் வந்து பசுமை புரட்சி. அதை வந்து கொண்டு வராங்க 1967. அதுவும் இல்லாமல் இந்த டைமில் வந்து போர்லாம் நடந்திருக்கு, பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால 3வது 5ஆம் திட்டத்தில் வந்து வெளிநாட்டு உதவிகள் வந்து நிறைய கிடச்சிருக்கும்.
அடுத்து 4வது ஐந்தாண்டு திட்டம். இதோட வருஷம் பார்த்தீங்கன்னா 1969லேருந்து 1974 வரைக்கும். இதோட முக்கிய நோக்கம் பார்த்தீங்கன்னா நிலையான வளர்ச்சியும் தற்சார்பு நிலையை அடைதல். அதாவது நிலையான வளர்ச்சி தற்சார்பு நிலையை அடைதல், இதுதான் இதோட நோக்கமாக இருந்திருக்கு. இது ஒரு தோல்வி அடைந்த திட்டம் தான். அதாவது 3வது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி தான் அடைஞ்சிருக்கு. 4வது ஐந்தாண்டு திட்டமும் தோல்வி தான் அடைஞ்சிருக்கு. நிர்ணயிக்கப்பட்ட இலக்கான 5.7% வளர்ச்சியை எட்டாமல் 3.3% வளர்ச்சியை பெற்று தோல்வி அடைந்த திட்டமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் இந்தியா முதல் முறையாக அரிசி உற்பத்தியிலே தன்னிறைவு அடைஞ்சிருக்கும். அரிசி உற்பத்தியில் தன்னிறைவு அடைஞ்சிருக்கும். 1971லேருந்து 1972 அந்த வருஷம் இந்தியா முதலில் அரிசி உற்பத்தியில் தன்னிறைவு அடைஞ்சிருக்கும். அதாவது இது ஏன் அரிசி உற்பத்தியில் தன்னிறைவு அடைஞ்சிருக்கு, ஏன் தோல்வி அடைஞ்சிச்சுன்னு சொல்லிங்கன்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஆண்டுகள் நல்லா தான் அதோட சாதனையை கரெக்டாக அதோட இலக்கை போயிட்டு இருந்துச்சு. அடுத்த 3 ஆண்டுகள் பருவமழை இல்லை. அந்த காரணத்தால் தான் இது தோல்வி அடைஞ்சிருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா பருவமழை இல்லாதனால வறட்சி, வங்காளதேசத்தோட போர், விலை உயர்வு. எவ்வளோ விலை உயர்வு ஏற்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா 61% விலை உயர்வு ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் இந்தியானால் சமாளிக்க முடியாதனால தான் இதில் ஜிடிபி நிர்ணயித்த இலக்கை எட்ட முடியலை. அதான் 4வது ஐந்தாண்டு திட்டத்திற்கான முக்கியமான காரணம், தோல்விக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வறட்சி, வங்காளதேசத்தின் போர், விலை உயர்வு. இதோட நோக்கம்னு பார்த்தீங்கன்னா நிலையான வளர்ச்சியும் தற்சார்பு நிலையை அடைதல். அடுத்து 5வது ஐந்தாண்டு திட்டம். இதோட காலம் பார்த்தீங்கன்னா 1974லேருந்து 1978 வரைக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது 1978லேயே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. 74லேருந்து 78, 79 வரைக்கும் வரணும். ஏன் 78 போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா அரசு அதாவது பாரதிய ஜனதா இல்லை, ஜனதா அரசு ஆட்சிக்கு வந்திருக்கும். அதனால 1978லேயே இதை நிப்பாட்டியிருப்பாங்க. இதோட முன்வரைவு யாரோட மாடலை பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா டிபி தார் அவர்களோட மாதிரி வடிவத்தை தான் இதோட முன்வரைவு பெற்றிருக்கும். இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு மற்றும் தன்னிறைவு அடைதல். இதோட நோக்கம் வறுமை ஒழிப்பு மற்றும் தன்னிறைவு அடைதல் தான் இதோட நோக்கமாக இருந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம், எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் வறுமை ஒழிப்பு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது? 5வது ஐந்தாண்டு திட்டம். இன்னொன்று கேட்கலாம், எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் வறுமை ஒழிப்பு கரிபி அட்டாவோ அப்படிங்கிற முழக்கம் முழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 6வது ஐந்தாண்டு திட்டம். வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது முக்கியத்துவம் கொடுத்தது 5வது ஐந்தாண்டு திட்டம். கரிபி ஹட்டாவோ வறுமை ஒழிப்பு அப்படிங்கிற முழக்கம் முழங்கியது 6வது ஐந்தாண்டு திட்டம். பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியத்துவம் கொடுத்தது வறுமை ஒழிப்பு மற்றும் தன்னிறைவு அடைதல் தான். மேலும் எதுக்கு அவங்க முன்னுரிமை கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை மற்றும் சுரங்க தொழில்களுக்கும் இத்திட்டத்தில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. இத்திட்டம் 1978லேயே நீக்கப்பட்டது. முன்னாடியே சொன்ன மாதிரி இது 1978லேயே இந்த திட்டத்தை நீக்கியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனதா அரசு ஆட்சியில் அமைஞ்சிருக்கிறதுனால அதோடு நிறுத்திட்டு 1978லேருந்து 1980 வரைக்கும் சுழல் திட்டம், அதாவது சுழற்சி திட்டத்தை ஜனதா அரசு உருவாக்கியிருப்பாங்க. இது ஒரு வெற்றி அடைஞ்ச திட்டம் தான். 4.4% ஜிடிபி நிர்ணயிச்சிருப்பாங்க. ஆனால் நமக்கு கிடைச்சது 4.8% கிடைச்சி இது ஒரு வெற்றி அடைஞ்ச திட்டமாக தான் சொல்கிறாங்க. அடுத்து 1978லேயே நிப்பாட்டினதுக்கப்புறம் சுழல் திட்டம் கொண்டு வராங்க. டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம், எந்த ஐந்தாண்டு திட்டத்திற்கு அப்புறம் சுழல் திட்டம் சுழற்சி திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது ஐந்தாண்டு திட்டம். முன்னாடி மேலே பார்த்தோம் 3வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் திட்ட விடுமுறை காலம் விட்டுருப்பாங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. அதாவது 3வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் திட்ட விடுமுறை காலம் கொடுத்துருப்பாங்க. 5வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் சுழல் திட்டம் வச்சுருப்பாங்க. அது எந்த பீரியட்னு பார்த்தீங்கன்னா 1978லேருந்து 1980. இதை அறிமுகம் செய்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜனதா பார்ட்டியில் உள்ள மொரார்ஜி தேசாய். அவர் தான் இதை அறிமுகம் செய்தார். இது ஒரு ஜப்பான் மாதிரி வடிவமைப்பை பெற்றிருக்கும். இந்த சுழல் திட்டம் ஜப்பான் மாதிரி பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் மற்றும் அது தொடர்பான வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கவும் குடிசை தொழில் மற்றும் சிறு தொழில்களை பெருக்கவும் தான் இது இந்த திட்டத்தை உருவாக்கியிருப்பாங்க. விவசாயம், குடிசை தொழில், சிறு தொழில்கள் மற்றும் வேலைவாய்ப்புகளை அதிகரித்தல்.
அடுத்து 6வது ஐந்தாண்டு திட்டம். இது பார்த்தீங்கன்னா 1980லேருந்து 1985 தான் இதோட பீரியட். 1980 டு 1985. இது பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வறுமை ஒழிப்பு, தொழில்துறை தற்சார்பு அடைதல். வறுமை ஒழிப்பு, தொழில்துறை தற்சார்பு அடைதல். வறுமை ஒழித்தல் இதன் லட்சியமாகும். அதாவது கரிபி ஹட்டாவோ இதன் லட்சியமாகும். டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு வெற்றி பெற்ற திட்டம் தான். இலக்கு 5.2% நிர்ணயிச்சிருக்காங்க. நம்ம எட்டியது வந்து 5.7% எட்டியிருக்கோம். அதனால இது வந்து ஒரு வெற்றி பெற்ற திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது ஐந்தாண்டு திட்டம். இது எந்த பீரியட்னு பார்த்தீங்கன்னா 1985லேருந்து 1990 வரைக்கும் இதோட பீரியட். இதனோட முக்கிய நோக்கம் பார்த்தீங்கன்னா தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை வழங்குதல். அதாவது தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்கணும், ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. இதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாருக்கும் முக்கியத்துவம் வழங்கியிருக்காங்க. இதோட இலக்கு 5.5%. ஆனால் நமக்கு கிடைச்சது 6.0% வந்து வெற்றி திட்டமாக இது அமைஞ்சிருக்கு 7வது ஐந்தாண்டு திட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் ஆண்டு திட்டங்களை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எந்தெந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1990லேருந்து 91, 1991லேருந்து 1992 2 ஓராண்டு திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது ஏன் அப்படி கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்தியில் வந்து நிலையான ஒரு நிலைப்புத்தன்மை இல்லை, நிலையான ஆட்சி வந்து மத்தியில் இல்லை, பணவீக்கம் ஏற்படுது. அதனால தான் இந்த 2 ஆண்டுகள் வந்து ஐந்தாண்டு திட்டங்களுக்கு வந்து பதிலாக ஓராண்டு திட்டங்கள், அதாவது ஆண்டு திட்டங்களை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஐந்தாண்டு திட்டங்களுக்கு ஐந்தாண்டு திட்டங்களுக்கு இடையில வந்து 3 விதமான திட்டங்கள் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து 3வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் வந்து என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா திட்ட விடுமுறை காலம் 1966லேருந்து 1969 வரைக்கும், 1966லேருந்து 1969 வரைக்கும் வந்து திட்ட விடுமுறை காலம் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது 3வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் 5வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் சுழல் திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1978லேருந்து 1980, 1978லேருந்து 1980. அதுக்கப்புறம் 7க்கு அப்புறம் வந்து ஆண்டு திட்டங்களை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1990, 1991, 1991லேருந்து 1992. அதாவது ஐந்தாண்டு திட்டங்கள் 12 இருக்குல்ல, அதுக்கு இடையில 3 திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அது எதுக்கு இடையிலன்னு பார்த்துக்காங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிசிலையும் கேட்கும்போது ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா திட்ட விடுமுறை காலம், சுழற்சி திட்டங்கள், ஆண்டு திட்டங்கள் 3, 5, 7 அப்படி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா மறக்காது. அதுக்கடுத்து 8வது ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா இதோட பீரியட் 1992லேருந்து 97. இது எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இந்த பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா புதிய பொருளாதார கொள்கை வந்து அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. புதிய பொருளாதார கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா தாராளமயமாக்குதல், தனியார் மயமாக்குதல், உலகமயமாக்குதல். அதான் வந்து புதிய பொருளாதார கொள்கைக்கு முக்கியத்துவம் அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. இதுவும் ஒரு வெற்றி பெற்ற திட்டம். இலக்கு 5.6%, வளர்ச்சி வந்து 6.8% இருந்திருக்கு. அடுத்து 9வது ஐந்தாண்டு திட்டத்தோட காலம் பார்த்தீங்கன்னா 1992லேருந்து 2002 வரைக்கும். இது சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. இது இலக்கு பார்த்தீங்கன்னா 7% நிர்ணயிச்சிருப்பாங்க. நமக்கு கிடைச்சது வந்து 5.6% தான் கிடைச்சிருக்கும். அடுத்து 10வது ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா 2002லேருந்து 2007 வரைக்கும். 2002லேருந்து 2007 வரைக்கும். இதோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு உற்பத்தியை இரட்டிப்பாக்குதல். இதோட முக்கிய நோக்கம் வந்து உள்நாட்டு உற்பத்தியை இரட்டிப்பாக்குதல் தான் வந்து இதோட முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. அடுத்து இதோட இலக்கு வந்து 8%, ஆனால் 7.2% வளர்ச்சியை மட்டும்தான் எட்டியிருப்பாங்க. அடுத்து 11வது ஐந்தாண்டு திட்டம். இதோட பீரியட் பார்த்தீங்கன்னா 2007லேருந்து 2012. இலக்கு வந்து 8.1%. நமக்கு கிடைச்சது வந்து 7.9% தான் கிடைச்சிருக்கும். எல்லா துறைகளிலையுமே அதிக வளர்ச்சியை வந்து பெறணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கு. அதுக்கு 12வது ஐந்தாண்டு திட்டம். 12வது ஐந்தாண்டு திட்டத்தோட பீரியட் பார்த்தீங்கன்னா 2012லேருந்து 2017. எல்லா துறைகளிலும் அதிக நீடித்த வளர்ச்சி.
இதோட நோக்கம் பார்த்திங்கன்னா எல்லா துறைகளிலும் சமமான அதிக நீடித்த வளர்ச்சியை பெறணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். இதோட இலக்கு பார்த்திங்கன்னா 8%. 8% இலக்கை வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் தான் நிதி ஆயோக் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நிதி ஆயோக் வந்து 2015 ஜனவரி 1 வந்து இதை பாதியிலே ஸ்டாப் பண்ணிவிட்டு நிதி ஆயோக் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதோட தலைவரும் யாரும் பார்த்தீங்கன்னா பிரதமர். அதோட முதல் கூட்டம் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் February மாதம் 9ஆம் தேதி 2015 தான் முதல் கூட்டம் நடைபெற்றிருக்கும். அடுத்து 11th + 1 வந்து 5ஆம் திட்டங்களில் என்னென்ன கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 5th ஸ்டாண்டர்டில் வந்து எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட் 8th லெசனில் 5ஆம் திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஓவர்வியூவாக பார்த்துருவோம். நம்ம முன்னாடி சொன்னதே தான் 1-2 பாயிண்ட் தான் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கோம், அதை பார்த்துருவோம். 5ஆம் திட்டங்களின் சாதனைகள். இந்திய 5ஆம் திட்டங்களின் சாதனைகள் பார்த்திங்கன்னா பொருளாதார திட்டமிடலின் நோக்கம் வரையறுக்கப்பட்ட அளவிலான வளங்களை திறம்பட பயன்படுத்தி விரும்பிய இலக்குகளை அடைதலாகும். முன்னாடியே பார்த்தோம். பொருளாதார திட்டமிடுதலோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வளங்களை வந்து திறம்பட பயன்படுத்தி நம்மளோட நோக்கத்தை வந்து அடையணும் அப்படிங்கிறது தான். 5ஆம் திட்டங்கள் வாய்தாக பொருளாதார திட்டமிடுதலை மேற்கொள்ளும் முறை ரஷ்யாவிடமிருந்து, அதாவது USSR அங்கேருந்து தான் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை 12 5ஆம் திட்டங்கள் வந்து செயல்படுத்தி உள்ளாங்க. 12வது 5ஆம் திட்டமே இறுதியான 5ஆம் திட்டம் ஆகும். அதாவது 12வது 5ஆம் திட்டம் தான் வந்து இறுதியான 5ஆம் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்திய அரசு 5ஆம் திட்டங்களை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக நிதி ஆயோக், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிற நிதி ஆயோக் மூலம் திட்டமிட முடிவு செய்துள்ளது. அதாவது 5ஆம் திட்டங்களை 12வது 5ஆம் திட்டத்தை வந்து பாதியிலே நிறுத்திட்டு நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து கொண்டு வர திட்டமிட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முதல் 5ஆம் திட்டம் பார்த்திங்கன்னா 1951 56 தான். நம்ம சொன்ன மாதிரி ஹரோட் டோமர் அப்படிங்கிற மாதிரியை கொண்டது. இதோட நோக்கம் வேளாண்மை. இது நிர்ணயித்த இலக்கான 2.9% விட 3.6% வளர்ச்சி பெற்று வெற்றி பெற்ற திட்டமாக இருந்திருக்கு. அடுத்து 2வது 5ஆம் திட்டம் பார்த்திங்கன்னா 1956 61 வரைக்கும். இது யாரோட மாதிரியை கொண்டிருக்குன்னா PC மஹ்லனோபிஸ் அவரோட மாதிரி அடிப்படையாக கொண்டது. இதன் முதன்மை நோக்கம் வந்து தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதாகும். இது 4.1% வெற்றி பெற்ற திட்டமாகும். 4.1% வளர்ச்சியுடன் வெற்றி பெற்றது. அடுத்து 3வது 5ஆம் திட்டம் வந்து 1961 66 வரைக்கும். இத்திட்டம் வந்து கார்கில் திட்டம்னு சொல்கிறாங்க. இதன் முதன்மை நோக்கம் வந்து சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல் ஆகும். சீன இந்திய போரின் காரணமாக இதோட வளர்ச்சி 5.6% வந்து அடைய முடியவில்லை. அதாவது சீன இந்திய போரின் காரணமாக 5.6% வந்து அடைய முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து திட்ட விடுமுறை காலம் 1966 1969. முன்னாடியே பார்த்தோம். 3வது 5ஆம் திட்டத்துக்கு அப்புறம் திட்ட விடுமுறை காலம் வச்சுருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் மற்றும் 3வது 5ஆம் திட்டத்தின் தோல்வியே இத்திட்ட விடுமுறைக்கான முதன்மை காரணமாகும். இக்காலகட்டத்தில் ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வேளாண்மை, வேளாண்சார் துறைகள் மற்றும் தொழில்துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. அடுத்து 4வது 5ஆம் திட்டம் 1969 74 வரைக்கும். இத்திட்டத்தின் 2 முக்கிய நோக்கங்கள் நிலையான வளர்ச்சி மற்றும் சுயசார்பு நிலையை அடைதல். இத்திட்டம் அதன் இலக்கினை 5.7% வளர்ச்சியை எட்டாமல் 3.3% வளர்ச்சியை மட்டுமே பெற்று தோல்வியடைந்தது. இதோட இலக்கை வந்து அடைய முடியல. 3 தோல்வி 4 தோல்வி தான். அடுத்து 5வது 5ஆம் திட்டம் 1974 1979 வரைக்கும். பார்த்துக்கங்க. நான் முன்னாடி நோட்ஸு கொடுக்கும்போது சொல்லும்போது 78ன்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை கரெக்ட் பண்ணி 79 மாற்றிக்கங்க. இத்திட்டத்தில் வேளாண்மை, தொழில்துறை மற்றும் சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக நோக்குகையில் இலக்கு 4.4% வளர்ச்சியை விட 4.8% வளர்ச்சி பெற்று இத்திட்டம் வெற்றி பெற்றது. இலக்கு 4.4% நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனால் இது வந்து 4.8% பெற்று வெற்றி பெற்றிருக்கு. இத்திட்டத்திற்கான முன்வரைவு DB தார் அவர்களால் தயாரிக்கப்பட்டது. இத்திட்டம் 1978ஆம் ஆண்டு ஓராண்டுக்கு முன்பே கைவிடப்பட்டது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஓராண்டுக்கு முன்னே
நிறுத்திடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியில் வந்து ஜனதா அரசு வந்து ஆட்சி அமைக்கிறதுனால நிப்பாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் சுழற்சி திட்டம், சுழல் திட்டம் வந்து கொண்டுடுறாங்க. 1978லேருந்து 79ஆம் ஆண்டு ஒரு வருட காலத்திற்கு சுழல் திட்டம் தொடங்கப்பட்டது. இது 5வது ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கிய பிறகு தொடங்கியது. அடுத்து 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980லேருந்து 85 வரைக்கும். இதோட அடிப்படை நோக்கம் பார்த்திங்கன்னா வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில் தற்சார்பு ஆகும். வறுமை ஒழிப்பு, தொழில் தற்சார்பு, கரிபி ஹட்டாவோ அப்படிங்கிற ஒரு வந்து இதோட லட்சியமாக வச்சுருந்துருக்காங்க. அந்த முழக்கமும் முழங்கியிருப்பாங்க. இது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 5.2%, ஆனால் 5.7% வளர்ச்சி எட்டப்பட்டது. 7ஆம் ஐந்தாண்டு திட்டம் 1985லேருந்து 1990. இத்திட்டத்தின் நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை வழங்குதல். முதன்முறையாக பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது அப்படின்னு டிஎன்பிசியில் கேட்கலாம். பார்த்தீங்கன்னா 7வது ஐந்தாண்டு திட்டம். இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 5%, ஆனால் 6% வளர்ச்சி காணப்பட்டது. ஆண்டு திட்டங்கள், அதாவது 7ஆண்டு ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் தான் ஆண்டு திட்டங்கள் கொண்டு வராங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மைய அரசில் நிலையற்ற அரசியல் சூழல் நிலவியதால் 8வது ஐந்தாண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த இயலவில்லை. எனவே 1990, 91 மற்றும் 91, 92 ஆகிய ஆண்டுகளுக்கு 2 ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே தான். அடுத்து 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992லேருந்து 97. இத்திட்டத்தில் வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம் போன்ற மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. நம்ம மனித வளம் சொல்லியிருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம், இதுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க. இத்திட்ட காலத்தில் இந்தியாவிற்கு புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தது. புதிய பொருளாதார கொள்கை தாராளமயமாக்குதல், தனியார் மயமாக்குதல், உலகமயமாக்குதல், அது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதன் வளர்ச்சி இலக்கு வந்து 5.6% நமக்கு கிடைச்சது. 6.8% ஆண்டு வளர்ச்சியே எட்டப்பட்டது. அடுத்து 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997லேருந்து 2002 வரைக்கும். இது பார்த்தீங்கன்னா சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு இத்திட்டம் முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது. சமமான வளர்ச்சி எல்லா துறைகளிலும். இக்காலகட்டத்தில் இலக்கான 7% வளர்ச்சி எட்டப்படவில்லை. இந்திய பொருளாதாரம் 5.6% வளர்ச்சி மட்டுமே அடைந்தது. நிர்ணயித்த இலக்கு வந்து இது வந்து எட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002லேருந்து 2007 வரைக்கும். திட்டம் அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயித்தது. இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. இந்த திட்டம் வந்து தலா வருமானத்தை வந்து அடுத்த 10 ஆண்டுகளை வந்து 2 மடங்காக்கணும் அப்படின்னு சொல்லி இலக்கை வந்து நிர்ணயிக்குது. அப்புறம் 2012ஆம் ஆண்டு வறுமை விகிதத்தை 15% குறைக்கும் குறிக்கோளை கொண்டிருந்தது. ஃபஸ்ட்டு வந்து அடுத்த 10 ஆண்டில் வந்து தலா வருவாயை வந்து 2 மடங்காக்கணும் ஃபஸ்ட்டு நோக்கம். 2வது வந்து வறுமை விகிதத்தை, அதாவது 2012க்குள்ளே வறுமை விகிதத்தை வந்து 15% குறைக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளையும் வந்து கொண்டிருக்கு. இத்திட்டத்தோட வளர்ச்சி இலக்கு வந்து 8%, ஆனால் நமக்கு கிடைச்சது 7.2% மட்டும்தான் கிடைச்சிருக்கும். அடுத்து 10 பார்த்தோமா. அடுத்து 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007லேருந்து 2012. இதோட முக்கிய நோக்கம் பார்த்திங்கன்னா விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. விரைவான மற்றும் அதிகமாக உள்ளடக்கிய வளர்ச்சி. இதோட இலக்கு பார்த்தீங்கன்னா 8.1%. 8.1%, ஆனால் எட்டப்பட்டது 7.9% மட்டுமே தான் கிடைச்சிருக்கும். அதுக்கடுத்து 12வது ஐந்தாண்டு திட்டம். இதன் முதன்மை நோக்கம் விரைவான, அதிகமாக உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. அதாவது அனைத்து துறைகளிலும் சமமான, அதிகமான, நீடித்த நிலையான வளர்ச்சியை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். இதோட இலக்கு வந்து 8%. இதோட எவ்வளோ அடைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2015 இதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நிதி ஆயோக் வந்து கொண்டு வந்துடுறாங்க. அடுத்து சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றத்தில் 5 திட்டங்கள் முக்கிய பங்கு வகித்துள்ளன என கொள்ளலாம். பற்றாக்குறையான வளங்களை பயன்படுத்தி எவ்வாறு அதிகபட்ச பொருளாதார பலன்களை பெறலாம் என்று இத்திட்டங்கள் வழிகாட்டியுள்ளன. இந்திய அரசு 5 திட்டங்கள் முறையே சோவியத் ரஷ்யாவிடமிருந்து எடுத்துக்கொண்டது என்று தெரிந்து கொள்வது மிக அவசியம். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 5 திட்டங்களை வந்து எங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன், ரஷ்யா, யுஎஸ்எஸ்ஆர். டிஎன்பிசியில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் யுஎஸ்எஸ்ஆர்னு வைப்பாங்க, சோவியத் யூனியன் வைப்பாங்க, ரஷ்யான்னு வைப்பாங்க. எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கங்க. எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து. அடுத்து நிதி ஆயோக்.
நிதி ஆயோக் திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பு 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்டது. 12வது 5ஆம் திட்டத்தை பாதியிலே நிப்பாட்டிட்டு 2017 தான் அதோட காலம். ஆனால் 2015லேயே அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜனவரி 1ஆம் தேதி 2015 ஜனவரி 1ல் நிதி ஆயோக் கொண்டு வராங்க. இதோட நோக்கம்னு பார்த்தீங்கன்னா, இது நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடவும் ஒருங்கிணைக்கவும் மற்றும் செயல்படுத்தவும் செயல்படும். நிதி ஆயோக் என்பது இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் ஆகும். நிதி ஆயோக் அப்படிங்கிறது இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் ஆகும். தேசிய மற்றும் சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளையும் புதிய கொள்கைகளையும் ஏற்படுத்தவும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கான ஆதரவையும் தரும். இது சார்ந்த சாதனைகளை புரிந்து கொள்ள தனிப்பட்ட ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டும். நிதி ஆயோக் அப்படிங்கிறது ஜனவரி மாதம் 2015 கொண்டு வந்திருக்காங்க. இதோட தலைவர் பிரதமர் தான், துணைத் தலைவர் உறுப்பினர்களாக இருக்காங்க. இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய நோக்கம் இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் ஆகும். அறிவு மையம் அப்படிங்கிறது தான். இதோட முதல் கூட்டம் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2015 டெல்லியில் தான் February 9 நடந்திருக்கும். இந்த வீடியோவில் 5ஆம் திட்டங்கள் பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, அப்புறம் நம்மளோட பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம நிதி ஆயோக் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.